ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வெந்தய சாப்பாடு எப்படி செய்யணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு உலக்கு அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம், வெந்தயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, தக்காளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா. வெள்ளைப்பூடு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். நான் ஒரு உலக்கு அரிசி போட்டங்காட்டி 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். 2 உலக்கு அரிசினா 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். ஒரு உலக்குனா 1/2 கிலோ. இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிருச்சு. இது கூட சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டேன். சிறிது அளவு கல்பாசி சேர்த்திட்டேன். 4 பச்சை மிளகா கட் பண்ணாமல் சேர்த்திக்கிட்டேன். 2 வெள்ளைப்பூடு தட்டி எடுத்தாச்சு. கருவேப்பிலை 2 காம்பு. இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இது கூட 3 தக்காளி நல்லா நறுக்கி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு உலக்கு ஊற வச்சுருக்கேன். 2 உலக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இது கூட மல்லித்தலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊற்றி மூடி வச்சிடலாம். என்கிட்ட மல்லித்தலை இல்லாதங்காட்டி நான் போடலை. மல்லித்தலை இருந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து இது சைடிஷ்க்கு வாழைக்காய் சிப்ஸ் மாதிரி பண்ணுறேன். வாழைக்காயை வட்ட வட்டமாக அறுத்து அது கூட கார்ன் மாவு, மிளகாத்தூள், பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தவாவில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது. 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தால் இந்த சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட அப்பளமும் பொரிச்சிருக்கேன். வெந்தய சாப்பாட்டுக்கு அப்பளம், இந்த வாழைக்காய் ஃப்ரை, ஊறுகாய், இந்த 3 தான் நல்ல சைடிஷ். அப்பளம் பொரிச்சாச்சு. வெந்தய சாப்பாடு விசில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெந்தய சாப்பாடு கசக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸில் சூப்பரான சத்தான ஒரு சாப்பாடு ரெடி ஆயிரும். மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குளிர்ச்சி வெந்தயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.